இன்றைக்கான தலைப்பு 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை உள்ளாக்குனவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று என்ன செய்யணுமா? ரட்சிக்கணும். அப்போ ரட்சிப்பு பெறணும்னா என்ன வேணும்? மீட்பு வேண்டும். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாகாதவாறு நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இப்போ பாவம் செய்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன உண்டு. அதை வழங்கவும் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்தவராய் இருக்கிறார். நம்ம மீட்பு பெறுவதற்கும் பாவத்திற்குள்ளாக மாட்டிக்கொள்வதையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்து இருக்கிறார். அப்ப நம்ம மீட்பு பெறணும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? உண்மையுள்ளதாய் இருக்கணும். அப்படிதானே? நம்ம கடவுள் எல்லாருமே நம்ம கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமானா 100% சொல்ல முடியும்? இல்லை. உண்மைதானே? கண்டிப்பான நிச்சயமான ஒரு உண்மை. நீங்களே என் சாட்சிகள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? இப்போ கடவுளுக்கு நம்ம சாட்சியாய் வாழணும்னா நம்மளுடைய உள்ளத்தை தான் கடவுள் என்ன செய்கிறாரு? நீ அழகா இருக்கியா, ஹைட்டா இருக்கியா, குட்டையா இருக்கியா, கருப்பா இருக்கியா, சிவப்பா இருக்கியான்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரா? இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தை தான் என்ன செய்கிறாரு? பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ நம்மளுடைய உள்ளம் கடவுளுக்கு உண்மை உள்ளதா இருக்கணும். நம்மளுடைய உள்ளம் கடவுளுக்காக மனதுருகக்கூடியதா என்ன செய்யணும்? இருக்கணும். இன்றைய நாளைக்கான இதுதான் மனதுருக்கம். எல்லாத்துக்குமே மனதுருக்கம் இருக்காப்பா? இருக்கு. மனதுருக்கத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியலையா? சரி, என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மனதுருக்கத்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கடவுளோடு ஒன்றித்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியாதாப்பா? யாராலுமே ஜெபிக்க கண்டிப்பாக முடியும்ல. மனதுருக்கம் இருந்தால் கடவுளோடு ஒன்றித்து நாம் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். மனதுருக்கம்னு சொன்னோன்னையும் சாதாரணமாக வந்துருமா? அந்த மனதுருக்கம் வந்துருமா? இல்லை. இப்போ கூட பார்த்தேன், சிலுவை பாதை சொன்னாங்க. இதில் உண்மையாக உணர்ந்து மனதுருக்கத்தோடு சிலுவை பாதையை சொன்னவர்கள் ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, நடத்துகிறாங்க, அதை கேட்கணும், உக்காந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். உண்மையா இல்லையா? நீங்களே என் சாட்சிகள் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ அந்த உண்மையை சொல்லுங்க. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்ம உண்மையா இந்த இப்போ நடந்த சிலுவை பாதையை தியானிச்சோம்? ஒரு சிலர் தான். அப்படிதானே? இங்கே இருக்க எல்லாருமே நான் உண்மையா ஆண்டவர் அவங்க நடத்தின சிலுவை பாதையை நான் தியானிச்சேன், கடவுளுடைய பாடுகளை நான் தியானிச்சேன்னா உண்மையிலே இல்லை. ஏன்னா அந்த மனதுருக்கத்தின் ஆவி என்ன இல்லை நம்மளிடத்துல இல்லை. ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? ஜீவனை கொடுத்துட்டாரு. அது எப்பயோ நடந்த விஷயம். வருஷம் இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, போர் அடிச்சு போச்சு. அப்படித்தானே? என்னைய கேட்டால் அப்படித்தான் நீங்கள் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. உண்மையிலே கடவுள் நமக்காக தான் அந்த பாடுபட்டாரு, நமக்காக தான் அந்த ஜீவனையே கொடுத்தாருங்கிற ஒரு உணர்வு, ஒரு உண்மை, ஒரு அன்பு என்ன இல்லை. அப்போ அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது தான் சிலுவை பாதை நாம் தியானிக்கும் போது அந்த மனதுருக்கத்தின் ஆவியோடு ஒன்றித்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும்.
அதுக்கு எல்லாருக்குமே அந்த மன துருக்கத்தின் ஆவி என்ன செய்யணும்? வேணும். இப்போ என்ன நாட்கள்? தவக்காலம். இந்த 40 நாட்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து சிலுவை பாதை தியானிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். கண்டிப்பா மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் டெய்லி சிலுவை பாதை சொல்லுவோமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்நிய பாஷை பேசணும், ஜெபமாலை சொல்லணும், பைபிள் படிக்கணும். இதுதான் நம்மளுடைய மற்ற நாட்களில் நம்மளுடைய ப்ரேயர். ஆனால் அந்த தவ காலத்தில் தான் நம்ம என்ன செய்வோம்னா கடவுளுடைய பாடுகளை அதிகமாக நாம் தியானிக்கக்கூடிய நேரம். இப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். இந்த கடவுளுடைய சிலுவை பாதை நம்ம தியானிக்கும் போது நமக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்யப்படுகிறது? அளிக்கப்படுகிறது. நம்ம பாவ மன்னிப்புக்கு எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கடவுளுடைய சிலுவை பாதை நம்ம கேட்குறோமோ நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து சிலுவை பாதை தியானிக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இருப்போமா? இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஒரு மன துருக்கத்தின் ஆவியோடு என்ன செய்யணும்? சிலுவை பாதையை தியானிக்கக்கூடியவர்கள் நம்மை நாமே என்ன செய்யணும்? மாற்றி கொள்ளணும். இந்த 40 நாட்களும் நம்ம ஜெபம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம். அந்த பாவத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் பாடுபட்டு இறந்ததே எதற்காக? நமக்காக தான். அவர் நமக்கு மீட்பை கொடுக்கணும். அவருடைய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவருடைய இரக்கம் நமக்கு வேணும். அவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சிலுவை பாதை இந்த நாட்களில் கண்டிப்பாக என்ன செய்யணும்? தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். புதன்கிழமை லைவ் போச்சு, எல்லாரும் பார்த்தீங்களாயா? அதெல்லாம் பிரதர் என்ன சொன்னாங்க? அதிகமாக சிலுவை பாதை தியானிங்க, துயர் நிறைந்த ஜெபமாலை சொல்லுங்க. இது 2 தான் நம்மளுடைய ஜெபமாகவே என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த நாட்களில் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஸ்தலத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த 40 நாட்களில் நம்ம நினைத்த காரியங்களை கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார்யா. ஆனால் அதை செய்வதில் தான் நம்ம எப்படி இருக்கோம்? அசம்பந்தமாகவும் சோம்பேறியாகவும் ஏனோ தானோ என்று என்ன செய்கிறோம்? கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? இது உண்மையா இல்லையா? கண்டிப்பாக நிச்சயமான ஒரு உண்மை. மனதுருக்கம் அப்படின்னா எப்படி நமக்குள்ளாக வரும்? மனதுருக்கம் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சிஸ்டர், ரைட் தான். இந்த மனதுருக்கம் எனக்குள்ளாக எப்படி வரும்? எப்படி அந்த மனதுருக்கத்தோடு நான் ஆண்டவர்கிட்ட தியானிக்கிறது? எப்படி அந்த சிலுவை பாதை நான் மனதுருக்கத்தோடு தியானிக்கிறது? சாதாரணமாக நம்ம சிலுவை பாதையை சொன்னோம்னா நமக்கு மனதுருக்கம் என்ன செய்யாது? வராது. சிலுவை பாதை தியானிக்கும் போது கண்களை மூடி கடவுள் பட்ட பாடுகளை என்னது செய்யணும்? நம் கண் முன்பாக கொண்டுட்டு வரணும். இதோ ஆண்டவருடைய முள்முடி வைத்தது எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. அவர் கசையினால் அடிக்கப்பட்டது யாருக்காக? எனக்காக. இதோ அவர் பாரமான அந்த சிலுவையை சுமத்தினது எதற்காக? எனக்காக. அந்த கல்வாரி மலைக்கு அந்த ஆண்டவர் அந்த சிலுவை பாதை சுமந்து செல்வதற்குள்ளாக எத்தனை பாடுகள் அனுபவித்தார்? எதற்காக? எனக்காக. எனக்காக. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உள்ளார்ந்த இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ உனக்குள்ளாக இருந்து நீ விசுவசிச்சேனாதான், ஆழமாக நீ தியானிச்சாதான் அந்த மனதுருக்கம் என்ன செய்யும் நமக்கு? அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? மனதுருகும் போது நம்மளே அறியாமல் கண்ணீர் ஆறுமாறு என்ன செய்யும்? பெருக்கெடுத்து ஓடும். இல்லையா? உண்மையா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அந்த மனதுருக்கத்தின் ஆவியோடு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சிலுவை பாதை தியானிக்க கற்றுக்கணும். ஏனோ தானோ என்று இயேசுநாதர் பாடுபட்ட முதலாம் ஸ்தலம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்க மாதிரி நம்மளும் சொல்லிட்டு போகிறதுல ஒரு யூஸும் இல்லை. இதோ ஆண்டவர் எனக்காக மனிதனாக பிறந்தார். மனிதனாய் பிறந்து இந்த உலகத்தில் பாவம் எப்படி செய்யாமல் வாழணும்னு என்ன செஞ்சார்? வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதரை முதல் முறையாக நம்ம என்ன செய்கிறோம்? தண்டனை தீர்ப்புக்கு நிப்பாட்டுறோம். அது யாருக்காக நின்னாரு? எனக்காக தானே, ஏன் பாவத்துக்காக தானே.
அதை உள்ளாந்த இதயத்தில் நம்ம உள்வாங்கும் போது தான் அந்த காரியங்களெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். இப்படி நம்ம சிலுவை பாதை இந்த ஒவ்வொரு காரியமும் எனக்காக நடந்துச்சு, எனக்காக தான் ஆண்டவர் இது செஞ்சார், எனக்காகன்னு நம்ம ஒவ்வொரு காரியத்தை உள்வாங்கி செய்யும்போது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சிலுவை பாதை நம்ம ஜெபிக்கும் போது கத்தணும், கதறணும், அழுகணும், துடிக்கணும். நம்ம ஆண்டவர் எவ்வாறெல்லாம் நமக்காக துடித்தார், எவ்வாறெல்லாம் கதறினார். ஒன்றுமே செய்யாமல் அமைதியாகவே ஆண்டவர் நமக்காக ஜீவனை விட்டாரா? இல்லை. எத்தனை இன்னல்கள், எத்தனை வேதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ பாடு. அதை நம்மளால் ஒரு நிமிஷம் செய்ய முடியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்த தியானிக்கும் போது நம்மளுடைய உள்ளம் முருகக்கூடியதாக என்ன செய்யணும், நம்மளுடைய உள்ளம் முருகக்கூடியதாக இருக்கணும், மனதுருகக்கூடியதாக இருக்கணும். இதை ஒரு தடவை அது மாதிரி சிலுவை பாதை சொன்னால் பத்தாது. நீ ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அதே மனதுருக்கத்தோடு தான் என்ன செய்யணும். சிலுவை பாதை தியானிக்கும் போது அழுக வராமல் இருக்குமா? இல்லை. கண்டிப்பாக எப்படிப்பட்டவர்களுக்கான இருந்தாலும் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நினைக்கும் போது என்ன செய்யும், அழுகை வரும். ஆனால் யாருமே இப்போ அழுத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லையே. இப்போ எந்த நிலைமையில் நாம் ஆண்டவரை பாடுகளை தியானிக்கிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் அவங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. இப்போ எந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை பாடுகளை தியானிச்சிருக்கணும்? ஏனோ தானோ என்று தான் உலக மனிதர்களைப் போல தான் இதோ 10 ஒருவரை போல என்ன செய்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், தியானித்தோம். உண்மையிலே ரொம்ப வேதனைக்குரிய காரியமா இல்லையா? ஆண்டவர் பட்ட பாடு எனக்காக. அவர் 2000 வருடங்களுக்கு முன்னால் பட்டிருந்தாலும் அந்த காரியத்தை யாராலும் நம்ம கூட இருக்கவங்க செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் தந்த அந்த அன்பை யாராலையும் தர முடியுமா? தர முடியாது. அவர் செய்த தியாகத்தை யாராலும் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம மனதுருக்கத்தோடு என்ன செய்யணும், தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சாதாரணமாக தியானித்தா அந்த மனதுருக்கம் என்ன செய்யாது, வராது. அந்த ஒவ்வொரு பாடுகளையும் உள்வாங்கி அதை நம்ம தியானிக்கும் போது தான் என்ன செய்யும், இந்த பாடுகள் நமக்கு வரும். அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ளாக என்ன செய்யும், செயல்படும். இப்போ எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்கள். ஒரு தாய் இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்காங்க, சரிங்களா? இப்போ நிறையா பேர் அம்மாக்கள் இருக்கீங்க. ஒரு பிள்ளை, ஒரு தாய். பிள்ளை இப்போ கீழே விழுந்து அடிபட்டோனையும் என்ன செய்வோம், என்னையா செய்வோம், குடுகுடுன்னு ஓடி பிள்ளையை தூக்கி பார்ப்போம். பெருசாக அடிபட்டிருந்தா என்ன செய்வோம், நம்மளையே அறியாமல் அழுகுவோம். ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஆக போகுது, உடனே அழுதுட்டு ஆஸ்பத்திரி தூக்குவோம், ஓடுவோம், ஒடியாருவோம். இது ஏன் நடக்குது? தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பாசம், சரிங்களா, ஒரு உணர்வு. அந்த உணர்வு நம்ம கடவுளுக்குள்ளாக என்ன செய்யணும், நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே, இல்லையா? ஆமாவா? நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அவர் நமக்கு தகப்பன். அப்போ தகப்பனுக்கும் மகளுக்கும் இடையிலே அந்த உறவு, அந்த உணர்வு என்ன செய்யணும், வரணும். ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் வருதா? வரலை. அப்படி தானே? ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வரல. ஏன் அந்த உணர்வு வரலை? அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைக. ஏன் அந்த உணர்வு எனக்கும் அவருக்கும் இடையில் வரலை? ஏன்னா அவர் பட்ட பாடுகளை நான் கண் முன்னாடி என்ன செய்யலை, பார்க்கல. பார்த்துருந்தா ஒருவேளை அந்த உணர்வு வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அவர் பட்ட பாடுகளை நம்ம என்ன செய்யலை, நேராக பார்க்கலை. நேராக பார்க்கும்போது தான் அந்த ஒரு துடிதுடிப்பு வருது, ஒரு பதேஷ்டம் வருது, ஒரு பயம் வருது. நம்மளே அறியாமல் என்ன செய்கிறோம், அழுகிறோம். ஆண்டவர் பட்ட பாடு நம்ம யாருமே என்ன செய்யலை, பார்க்கல. நம்ம சாதாரணமாக சிலுவை பாதை சொல்கிறதுக்கும் அந்த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் படத்தை போட்டு சிலுவை பாதை சொல்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நிறையா இருக்குது. உண்மையிலே அந்த படத்தை போட்டு சிலுவை பாதை தியானித்து பாருங்கள். உண்மையிலே கத்தி கதறி உருண்டுட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்ன செய்யும், உருவாகும். ஏன்னா அவ்வளோ பாடுகள் ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சார், பாடுபட்டார். அதே மாதிரி தான் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, அது பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் அதை பார்த்து நமக்கு சொல்கிறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குமா இல்லையா?
பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், பதஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இது மாதிரி ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி அவ்வளோதான். நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படியா பாவம் என்னாச்சுன்னு தெரியலையே, சரி பார்ப்போம் என்னாச்சுன்னு, அவ்வளோதான். ஏன்னா அதை நம்ம பார்க்கல, ஏன்னா அவங்க அதை பார்த்தாங்க. அவங்களுக்கு இருக்க அந்த பயம் பதஷ்டம் என்ன செய்யாது, நமக்கு இருக்காது. உண்மையா இல்லையா? உண்மைதான். இப்போ நம்ம என்ன செய்யலை, கடவுள் பட்ட பாடுகளை உள்வாங்கி பார்க்கல, என்ன செய்யலை. அப்போ உள்வாங்கி பார்க்கும்போது தான் அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ளாக என்ன செய்யப்படும், செயல்படும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கண்ணீர் சிந்தும் மனதுருக்கத்தின் ஆவின்னு சொல்லி ஒரு வரமே என்ன செய்து இருக்கிறது. அந்த வரத்தை ஒவ்வொரு நாள் நம்ம சிலுவை பாதை தியானிச்சு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணும். 1 ராயப்பர் 2:22 எடுத்து வாசியா. அவர் பாவம் எதுவும் செய்ததில்லை, அவரது வாய் நின்று வஞ்சகம் வெளிப்பட்டதில்லை. பாருங்க, கடவுள் பாவம் எதுவுமே என்ன செய்யல, செய்யாதவர். அவர் வாயிலிருந்து வஞ்சகம் ஒன்றும் என்ன செய்யலையா, வெளிப்படல. யாருமே ஆண்டவர் அவதூறா என்ன பேசல, சபிக்கல, சாபம் இழுக்கல, எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யல. மனிதன் இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, வாழ்ந்து காட்டுகிறார். இசையாஸ் 53:9. பொல்லாதவர்களோடு அவருக்கு கல்லறை தந்தார்கள், சாகும்போது அவர் தீமை செய்கிறவர்களோடு இருந்தார். ஆயினும் வன்முறை செயல் ஏதும் அவர் செய்தவர் அல்லர், அவருடைய வாயில் பொய்யே வந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுள் பொல்லாதவரோடு என்ன செய்யறாரு, கல்லறையை கொடுக்குறாங்க. அவர் வாயிலிருந்து வஞ்சகம் ஒன்றும் வெளிப்படவில்லை. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாரு, நீதிபரராய் இருந்தாரு. 1 ராயப்பர் 2:23-24 வாசியா. அவர்கள் பழித்துரைத்த போது அவர் எரித்து பழிக்கவில்லை, துன்புற்ற போது அச்சுறுத்தவில்லை. நீதியோடு தீர்ப்பிடும் இறைவனிடம் தம் காரியத்தை ஒப்படைத்தார். நாம் பாவங்களை அப்புறப்படுத்தி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ கழுமரத்தின் மீது தம் உடலின் நம் பாவங்களை அவரே சுமந்தார். கடவுளுக்கு எத்தனையோ காரியங்களை என்ன செஞ்சாங்க. அத்துணை காரியங்களும் ஆண்டவர் தாங்கி கொண்டு யாரையுமே என்ன செய்யல, இகழ்ந்து பேசவே இல்லையா, பழி துரைக்கல. நீதிபரரான கடவுள் பிதாவான தேவனிடத்துல தான் என்ன செஞ்சாராம், ஒப்படைத்தாராம். அந்த ஒரு மனபாங்கு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த மன உறுதி, அந்த இது என்ன இருக்கணும், நமக்குள்ளாக இருக்கணும். நம்ம யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சோன்னே சட்டுன்னு என்ன செஞ்சுருவோம், கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம், அவங்கள என்ன செய்வோம், திட்டிடுவோம். அந்த ஆண்டவருக்கு பலவிதமான துன்பங்கள் எல்லாரும் செய்து என்ன செய்யவே இல்லை, பொறுமையோடு அனைத்தையும் என்ன செஞ்சாரு, சகித்து கொண்டார். அந்த ஒரு பொறுமையின் ஆவி நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா பெண்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், கடவுளிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். இசையாஸ் 53:4-5. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். ஆனால் அவர் தண்டனைக்குள்ளானவர் எனவும் கடவுளால் ஒறுக்கப்பட்டவர் எனவும் வாதிக்கப்பட்டவர் எனவும் நாம் எண்ணினோம். ஆனால் நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பிரைஸ் தி லார்ட். நம்மை பாவத்திலேருந்து மீட்கணுங்கிறதுக்காக ஒரே காரணம்தான், வேற எந்த ஒரு ரீசனுமே என்ன இல்லை. நம்மளை அன்பு செஞ்சிருக்காரு, அதனால நம்மளே என்ன செய்யணும், பாவத்திலேருந்து மீட்கணுங்கிறதுக்காக தான் அவர் நமக்காக அந்த பாவங்களுக்காகவே அவர் காயப்படுறாரு, அக்கிரமங்களுக்காக என்ன செய்கிறாரு, நொறுக்கப்படுகிறார். நம்மை நலமாக்கும் தண்டனை யார் மேலே விழுந்தது, அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நம்ம என்ன செய்கிறோம், சுகம் பெறுகிறோம். மனிதனாய் பிறந்து இவ்வுலகில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மனித காவியம்தான் யாரு, இயேசு கிறிஸ்து.
அவர் வாழ்ந்தபோது பொய் பேசலை, யாரையும் திட்டலை, எந்த ஒரு காரியமும் என்ன செய்யலை. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் வாழ்ந்து காட்டி நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக என்ன செஞ்சிட்டாரு, ஜீவனையும் கொடுத்து இழந்து விட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளையும் என்ன செஞ்சிருக்காரு, மனிதனாக தான் படைச்சிருக்காரு. ஆனால் நம்மளுடைய காரியங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தீமை நிறைந்ததாய் இருக்கிறது. மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தீய எண்ணமாக கொண்டதாக தான் இருக்கு. உண்மையா இல்லையா? அடுத்தவங்க நல்லா இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியாது. ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டாலும் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, உண்மையில யோசிப்போமா இல்லையா? அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்காமல் அவங்களுக்கு நடந்துருச்சு, நம்மளும் அவங்களும் ஒரே இதுதான், ஆனால் அவங்களுக்கு நடந்துருச்சு நமக்கு நடக்கலைங்கும் போது நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன செய்யும், மாறும். கண்டிப்பாக மாறும். கோபம் வரும், எரிச்சல் வரும், பொறாமை எண்ணம் வரும். இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யும், சட்டுன்னு நமக்குள்ளாக வந்துடும். பிரைஸ்தலா. இப்போ மனிதனின் உள்ளத்தின் எண்ணங்கள் தான் என்ன செய்யுது, நம்மை மாசுபடுத்தக்கூடியதாய் இருக்கிறது. மனிதனின் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் நம்மளை என்ன செய்யுது, மாசுபடுத்தக்கூடியதாய் இருக்கிறது. மத்தேயு 15:19-20 வரைக்கும் எடுத்து வாசியா. ஏனெனில் உள்ளத்தினின்றே தீய எண்ணங்கள், கொலை, விபச்சாரம், மோகம், களவு, பொய்ச்சான்று, பழிச்சொல் ஆகியவை வெளிவரும். இவையே மனிதனை மாசுபடுத்துகின்றன. கை கழுவாது உண்ணுவதோ மனிதனை மாசுபடுத்துவதில்லை. பாருங்க, கை கழுவாம சாப்பிட்டா என்னது சொல்லுவாங்க, சுத்தம்ல, அதனால நோய் வந்துடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம பெரியவங்களாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கோமா? இப்படி கை கழுவாம சாப்பிட்றதெல்லாம் நம்மளை என்ன செய்யாதான், மாசுபடுத்தாதான். நம்மளுடைய உள்ளத்தின் நிறைவே தான் என்ன செய்யும், வாய் பேசும். அந்த வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய காரியங்கள் தான் என்ன செய்யுது, நம்மளை மாசுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. நம்மளுடைய உள்ளத்தின் தீய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கொலை பண்ணக்கூடியதா இருக்கிறது, விபச்சாரம் பண்ணக்கூடியதா இருக்கிறது, மோகத்திற்குரியதா இருக்கிறது, களவு செய்யக்கூடியதா இருக்கிறது, பொய் சான்று, பழி சொல். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்மளுடைய இருதயத்தில் என்ன செய்யுது, இருக்குது. இதில் ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளாக எல்லாத்துக்குள்ளேயும் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதனால தான் நம்ம அநேக ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சு போகிறோம், இழந்து போகிறோம். அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது நம்ம எப்படி கடவுளுக்குள்ளாக மாறுறது? இந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறும்? நம்மளோட சிந்தையில் பரிசுத்தம் இல்லை, நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை, நம்மளுடைய வாயில் பரிசுத்தம் இல்லை, நம்மளுடைய உடல் அளவிலும் என்ன செய்யலை, பரிசுத்தம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ளாகவும் சிந்தனைக்குள்ளாகவும் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி மாற்றுவது? கடவுளுடைய பாடுகளை தியானிச்சாதான் என்ன செய்ய முடியும், அதை மாற்ற முடியும். அந்த கடவுளுடைய பாடுகளை தியானிக்கும் போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மாறிடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அதை செய்யும்போது கண்டிப்பாக இது பாவம் நமக்கு தெரியும், ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறோமா, இல்லை, கண்டிப்பாக செஞ்சுருவான். ஆனால் அந்த பாவத்தை விடணும்னு சொல்லி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து சிலுவை பாதையாக தியானிக்கும் போது கண்டிப்பாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற கடவுள் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அவருடைய பாடுகளில் பங்கேற்றால்தான் அவருடைய மகிமையில் நம்ம என்ன செய்ய முடியும், பங்கு கொள்ள முடியும். பாடுகளை பங்கேற்காம வெறும் மகிமையில் மட்டும் எனக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னால் அது நியாயமா? இல்லை. அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நம்மளும் நமக்காக பட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்கணும். இதே உனக்கு முள்முடி சுட்டினா எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு ஊக்கு குத்துனாலே நம்மளால தாங்க முடியல. சேலை கட்டும் போது அப்பப்போ குத்திக்கிட்டோன்னு வச்சுக்கா, ஐயோ குத்தி தொலைஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம், நினைப்போம். சாதாரண ஒரு ஊக்கு குத்துறதை நம்மளால் தாங்க முடியல. தெரியாமல் காய் நறுக்கும் போது ஏதோ ஒன்று கையில் கத்திப்பட்டா அறுத்துக்கிட்டோம்னா என்ன செய்யல, தாங்க முடியல.
ஆனால் ஆண்டவர் நமக்காக முள்முடியை என்ன செஞ்சாங்க? இப்போ கடவுளுக்கு வலிக்காமையாக இருந்திருக்கும். அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ துன்பப்பட்டிருப்பார். இது எல்லாமே யாருக்காக? எனக்காக. அந்த ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அந்த அப்படிப்பட்ட உணர்வோடு அவருடைய பாடுகளை பங்கேற்கும் போது தான் அவருடைய மகிமையிலே நம்ம என்ன செய்வோம்? பங்கேற்க முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? சிலுவை பாதை தியானிங்க. யோவான் 1:7 அடியா. அனைவரும் தம் வழியாக விசுவசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சியம் அளிப்பதற்கு அவர் சாட்சியாக வந்தார். பாருங்க, ஒளியை குறித்து சாட்சி பகர்வதற்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வந்தார். உண்மை, அவர்தான் ஒளி, அவர்தான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய போதனை அழிவுறுபவர்களுக்கு மடமையே, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை பற்றிய போதனை அழிவுறுவோருக்கு மடமையா இருக்குமா? ஆனால் வாழ்வு பெறுபவருக்கு என்னதான் இருக்கான்? தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ நான் உங்களை சொல்கிறேன் இல்லையா, சிலுவை பாதை தியானிங்க, சிலுவை பாதை தியானிங்க. அது ஒரு சிலருக்கு மடமையாக தான் என்ன செய்யும்? இருக்கும். ஒரு சிலருக்கு தான் தேவனுடைய பலனா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையாப்பா? இந்த அக்கா சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை செய்யணுமே, செஞ்சு பார்த்தா தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படி தானே? உண்மையிலே அதுதான் ஒரு உணர்வு. உங்க சொன்னோன்னே நம்ம செய்யணுமா, உங்க சொன்னால் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு உள்ளத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கோம். இப்போ எவ்வளோதான் ஆண்டவரை பற்றி காரியங்களை நம்ம எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு எல்லாமே எப்படி தான்? வெறும் மடமை தான். அதை உள்வாங்கி கொள்கிறவர்களுக்கு தான் அது தேவ பலமாக என்ன செய்யும்? வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவையை பார்த்து நம்ம பாடுகளை தியானிக்கும் போது கல்வாரி சிலுவை என்ன செய்யுமா? சாபத்தை உடைக்குமா? சாபத்தை உடைச்சு ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியது தான் கல்வாரி சிலுவை. உடைக்க முடியுமாயா? பாடுகளை தியானிச்சா சாபத்தை உடைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா சிலுவை பாதையை தியானிக்கும் போது கூடாத காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும்? கூடும். நிறைய நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்டோம், அந்த காரியம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியலைனாலும் கடவுளுடைய பாதை, சிலுவை பாதையை தியானிக்கும் போது நம்மளால் என்ன செய்ய முடியாத? கண்டிப்பாக அந்த சாபத்தை முறியடித்து ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அண்ணால எடுத்துக்கோங்களே, 16 தலைமுறை, வருடங்கள் இல்லை, தலைமுறை சாபம். எத்தனை வருடம்? 16 வருடம். 16 தலைமுறை சாபம். 600 வருடம். வருடம்னு பார்த்தா 600 வருடம். அந்த சாபத்தை என்ன செஞ்சாங்க? அண்ணாள் அழுது 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 ஜெபம் பண்ணி ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணி எப்படியோ உடைச்சிட்டாங்க. எப்படியோ என்ன செஞ்சிட்டாங்க? உடைச்சிட்டாங்க. சாபம் உடைக்கப்பட்டது. சாபம் உடைத்த ஆசீர்வாதமாய் மாறப்பட்டது. சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நம்மளிடையே அநேகர் என்ன செய்கிறோம்? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த சாபத்தை முறியடித்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் நம்மளால் இன்னும் மாற்றிக்கொள்ள முடியலை. அன்னாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அனுதினமும் அழுது ஜெபிக்கக்கூடிய பிள்ளையா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது அழுக வருது தான். அது ஒரு நாள் வருது, 2 நாள் வருது. அடுத்து ஆண்டவர் எப்போ கொடுப்பாரோ கொடுக்கட்டும், அதான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அவ்வளோதான். அது அப்படியே என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். அன்னாளை போல மன கஷ்டப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவர் பாதத்தில் அழுது ஜெபிச்சு கேட்டிருக்கோமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கேட்டிருந்தோம்னா இந்நேரம் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம் இல்லையா? அன்னாள் எப்படி அழுகுறாங்க? குடிகாரனை போல. நல்லா நிறையா குடித்தவங்கள பார்த்துருக்கோம்ல, எல்லாரும் தள்ளாடி தள்ளாடி என்ன செய்வாங்க? அப்படியே கீழே உழுக போகிற மாதிரி மயங்கி மயங்கி நடப்பாங்க.
அந்த குடிகார போதையில் ஒருத்தன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பானோ அதே போல அன்னாள் அழுதழுதே அப்படி ஆயிட்டாங்களாம். அழுதழுதே டயர்டாகி குடிகாரனு போல மயங்கி கிறங்கி எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு மனதுருகி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, கேட்டாங்க, வேண்டுனாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சது, 600 வருடமாய் சாபமாக கொடுக்கப்பட்ட சாபத்தை அன்னாள் என்ன செஞ்சா, உடைத்தாள். அவளும் ஒரு பெண்மணி தான், நம்மளும் ஒரு பெண்மணி தான். அவங்களால முடியும் என்றால் நம்மாலையும் முடியும். ஏன் அவங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு, நம்ம ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? அப்படிலாம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. அந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கக்கூடிய தேவனா என்ன செய்கிறாரு, அந்த ஜெபத்தின் மேல நீ ஒரு நம்பிக்கை வைக்கணும், ஒரு விசுவாசம் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஜெபிக்கிறோங்க, ஆனால் அந்த ஜெபத்தில் என்ன இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. அதுதானே உண்மை. பிரைஸ் தி லார்டா. உண்மைங்கிறவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. உண்மை இல்லையா? உண்மை. ஆனால் அதை சொல்ல சங்கட்டமாக இருக்குது. அப்படி தானே? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆனால் அந்த காரியம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? ஒரு அந்த ஜெபத்தின் மேலே நம்ம ஜெபத்தின் மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. கடவுள் தருவாரா, தரமாட்டாரா? நடக்குமா, நடக்காதா? செய்வாரா, செய்ய மாட்டாரா? இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் நம்மளுடைய ஜெபம் என்னது, கடவுள் முன்பாக ஏறெடுக்கப்படுகிறது. நம்மளுடைய ஜெபத்தில் நம்மளே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் போது கூடாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், கூடும். பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 5:5 வாசியா. ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் தன் முழு நம்பிக்கையும் கடவுள் மேல் வைத்து அல்லும் பகலும் ஜெபத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்திருப்பாளாக. பாருங்க, நம்மளுடைய இது பூரா எதன் மீதா இருக்கணும், ஜெபத்திலையும் கடவுளிடத்தில் மன்றாடுவதிலும் நிலைத்திருக்கணுமா. யாரை பற்றியும் எதை பற்றியும் என்ன செய்ய வேணாம், கவலைப்படவே வேணாம். அது நடக்கும் நடக்காத, மற்றவங்க நம்மளை இகழ்ந்து பேசினாலும் என்ன செய்ய வேணாம், கவலைப்படவே வேணாம். ஏன்னா நம்மளை படைத்தவர் அவர், நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு என்ன தெரியும். அதை எப்படி உன் கையில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இப்போ மற்றவங்க பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணுறதுலையும் மன்றாடுவதில் நிலையாக இருக்கணுமா. ஒரு சிலர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மனசு என்ன செஞ்சிடும், கஷ்டமாக இருந்தால் ஜெபத்துக்கு தான் போகிற, உனக்கு என்ன இன்னுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலரை பார்த்து கேட்கும்போது அவங்களுடைய உள்ளம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உண்மையா இல்லையா? நிறைய பேத்துக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் ப்ரேயர்னு தான் ஓடுறா, நம்ம கோயிலுக்கு வரமாட்டேங்கிறா, அங்கே தான் போகிறா. ஆனால் அவளுக்கு என்ன நடந்துச்சு, அங்கங்கே போய்கிட்டே இருக்கா. உண்மையிலே கேட்டிருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்க, எல்லாரும் சிரிக்கிறீங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு இப்படி கேட்டோன்னே நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு தொய்வாயிரும், ஒரு குறை உள்ளவர்களாக நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆயிடுவோம். அவங்க சொல்கிறது ஒரு வேளை கரெக்டாக இருக்குமோ, நம்ம போய்கிட்டே இருக்கோம், நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட மனநிலைமையை நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மாற்றிடுவார்கள். இப்போ எந்த ஒரு பேச்சுக்கும் நம்மளுடைய செவியை என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுறதுலையும் நம்ம மன்றாடுவதிலையும் கடவுளுக்குள்ளாக இருப்பதிலையும் நிலையாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர்கிட்டருந்து ஆண்டவருக்கு தெரியும் எப்போ என் மகளுக்கு எந்த காரியத்தை நடத்தணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரோ அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். மற்றவருடைய பேச்சுக்கு நம்ம செவி கொடுத்து போனோம்னா இல்லை ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருவோம், இழந்து போகக்கூடியவராய் மாறிடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவை பாதை தியானிக்கும் போது ஒரு 5 விதமான காரியங்கள் நமக்குள்ளாக நம்மை அறியாமல் என்ன செய்யும்னா நடக்கும். முதலாவதாக மீட்பு உண்டாகும், 2வது பரிசுத்தமாக்கப்படுவோம், 3வது நீதிமான்களாக்கப்படுவோம், 4வது பாவ மன்னிப்பு என்ன செய்ய முடியும், பெற முடியும், 5வது சுத்திகரிக்கப்படும். இது எல்லாமே எதன் மூலம் நடக்கும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. உடன்படிக்கை வேலை புக்கு எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இயேசுவின் ரத்தம் சொல்லி இந்த 5 காரியங்களை பற்றியும் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இந்த சிலுவை பாதை தியானிக்கும் போது இந்த 5 விதமான காரியங்கள் நமக்குள்ளாக நடக்கும். இப்படி 5 விதமான காரியங்கள் நமக்குள்ளாக நடக்கும்போது அநேக காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா? அப்படிதான் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதா இருக்கு. ரத்தம் பரிந்து பேசுமா? பேசும். யாரோட ரத்தம் பரிந்து பேசும்? ஆண்டவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசக்கூடியதா இருக்குது. நம்மளோட குறைகள் இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடும், அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மேல் வந்து விழும்போது குறைவுகளெல்லாம் நீக்கி ஆண்டவர் நிறைவா என்ன செய்வார், மாற்றுவார். ஆபேலோட ரத்தம் என்ன செஞ்சுது, ஆண்டவரிடம் கூக்குரலிட்டது. ஆண்டவர் அதை கேட்டு தானே போய் காயின்ட்ட, எங்கே உங்கள் ஆபேல் உன் தம்பி எங்கே அப்படின்னோடனே அவனுக்கு என்ன, நான் காவலாளியா அப்படின்னு காயின் என்ன செய்வார், கேட்பார். அவனுடைய ரத்தம் என்னை கூக்குரலிடுகிறதுன்னு என்ன செய்வார், ஆண்டவர் சொல்லுவார். அப்போ பரிசுத்த ரத்தம் நமக்காக கூக்குரக்கூடியதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சிலுவை பாதை தியானிக்கணும். பரிசுத்த ரத்தம் நமக்காய் பரிந்து பேசும். பரிந்து பேசி அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நாட்கள், இப்போ தவக்காலம் தொடங்கி 4 நாட்கள் தான் ஆகுது. இன்னும் 40 நாட்கள் என்ன செய்யுது இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து மனதுருக்கத்தோடு என்ன செய்யணும், சிலுவை பாதை தியானிக்கக்கூடியவர்களாய் நம்மை நாமே என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். கண்டிப்பாக அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ளாக இருந்தால்தான் நம்ம ஜெபிக்கிற கடவுளிடத்தில் என்ன செய்யும், போய் சேரும். வெறுமனே ஆண்டவருடைய சிலுவை பாதை தியானிப்பதனால் ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. அந்த மனதுருக்கம் வேணும், அந்த உணர்வு என்ன செய்யணும், வேணும். ஆண்டவர் நம்மளை அன்பு செய்தார். அந்த அன்பு செய்த நிமித்தத்தினால தான் நமக்கு ஜீவனை என்ன செஞ்சார், கொடுத்தார். அன்பு, அது ஒரே ஒரு காரணம், நம்மளே பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன செஞ்சார், ஜீவனையே கொடுத்தார். நம்மளும் நிறைய பேர்த்த என்ன செய்கிறோம், அன்பு செய்கிறோம், நேசிக்கிறோம், பழகுறோம். எல்லாருமே நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்களா? சும்மா சாதாரணமாக ஹெல்ப் பண்ணுற காரியத்தை கூட நம்ம உதவின்னு போய் கேட்கும்போது அவங்களால செய்ய முடிஞ்சால் கூட என்னால் செய்ய முடியல, என்கிட்ட காசு இல்லை, இப்போதைக்கு இல்லை, வச்சிருந்தேன் இப்போதைக்கு இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, நம்மளையா தட்டி கழித்து அனுப்பி விட்டுவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். நம்மளை எப்படி வைத்திருக்கிறாரா, உள்ளங்கையில் பொறிந்து வைத்திருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவாத தேவன் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம உண்மை உள்ளவர்களாய், உணர்வு உள்ளவர்களாய், மனதுருக்கம் உடையவர்களாய் என்ன செய்யணும், தேடணும். உண்மையாக கடவுளை என்ன செய்யணும், தேடக்கூடிய பிள்ளைகளாக நம்மை நாமே என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவர் அநேக காரியங்களை என்ன செய்வார், நமக்கு செய்வார். இந்த கண்டிப்பாக இந்த தவக்கால நாட்களில் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபமாலை, துயர் நிறைந்த ஜெபமாலை சொல்லுங்க, சிலுவை பாதை அதிகமாக தியானிங்க. உங்களால் முடியும்னா இந்த 40 நாட்களுமே பூசையை அட்டன் பண்ணி அவருடைய திரு உடலை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். உண்மையிலே பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார். 40 நாளும் முடிஞ்சால் பூசைக்கு போய் நன்மை வாங்கி கொள்ளுங்க. அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காரியங்களை கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு பல விதமான காரியங்களை செய்வார். நான் ஃபாஸ்டிங் ஆரம்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியல. இப்போ 3ஆவது வருஷம் இருக்கிறேன், சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது பயங்கரமான ஒரு வயிறு வலி, என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு பெயினாக இருந்துச்சு. அழுகையான அழுக, அந்த வயிறு வலி என்னால் தாங்கவே முடியல. ஆண்டவரே என்னால் தாங்க முடியலேன்னு என்ன செஞ்சுட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன்.
அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த சாதாரண வலியை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்ப நீர் எனக்காக எவ்வளோ பாடுபட்டீங்க ஆண்டவரே. அந்த வலிக்கு முன்னாடி இந்த வலி ஒன்றுமே இல்லை ஆண்டவர்னு சொல்லி அழுதுகிட்டே பிளஸ்ஸிங் ஆயில தான் தேய்ச்சேன். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வலி என்ன செஞ்சிருச்சு, விட்டுருச்சு. இப்போ கடவுளுக்கு முன்பாக நம்ம அனுபவிக்கிற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது தான், லேசான காரியம். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே என்ன செய்யுது, லேசான காரியம். அவர் நினைச்சா ஒரு நொடியில எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அதுக்கு நம்ம தான் கடவுளுக்குள்ளாக என்ன செய்யணும், நம்மள மாற்றிக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். மன துருக்கத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கேட்ட அநேக காரியங்களை இன்னும் வரக்கூடிய 40 நாட்களை என்ன செய்யணும், பெற்று கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். இதோ என் ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாமே எனக்காக ஆண்டவரே. அப்பா, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எனக்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே. அப்பா, எனக்காக அந்த சிலுவையை நீ சுமந்து சென்றீரே ராஜா. இதோ உம்முடைய கைகளின் கால்களின் ஆணி அடித்தாரே ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவாய் துடித்தீரே ராஜா. நீர் எவ்வளவாய் பாடுபட்டீரே ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் துன்பத்தை அனுபவித்தீரே ஆண்டவரே. அப்பா, அத்துணை பாடுகள் எனக்காக ஆண்டவரே. இயேசுவே, எனக்காக ஆண்டவரே. அப்பா, அதை நான் உணரவில்லை ஆண்டவரே. அப்பா, அந்த உணர்வு எனக்குள்ளாக இல்லாமல் போயிற்று ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னியும். அப்பா, என்னை மன்னி ஆண்டவரே. அப்பா, அந்த மனதுருக்கத்தின் ஆவி எனக்குள்ளாக கொடுங்க ராஜா. இதோ மனதுருகி உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இதோ பாவம் செய்தே உம் அன்பை நான் நோகடித்தேன் ஆண்டவரே. அப்பா, நீர் என் மேல் காட்டிய அன்பிற்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன் ஆண்டவரே. அப்பா, இதோ பாவத்தை மட்டும் செய்து மீண்டுமாய் உன்னை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, என்னை மன்னியும் ராஜா. இதோ அந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் ராஜா. உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீரே ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெறுகிறான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே, யாரெல்லாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, உள்ளம் உடைந்தவர்களாய் ஆண்டவரே, இதோ மனம் கசிந்தவராய் ஆண்டவரே, உம் பாதத்தில் கேட்டாரோ ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட்.